இன்னைக்கு சட்டமன்றத்துல நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி இன்னைக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு தனி தீர்மானத்தை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானமும் இப்போ இந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற புள்ளிக்கு தான் வந்து நிக்குது. இதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் காரணங்களும் இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேணும் சொல்லி ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அப்பவே எதற்காக இவ்வளவு நாளாகவே ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றக்கூடிய அந்த பதவியேற்பு விழாவில இருந்து கடைசியாக மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதுல இருந்து இவ்வளோ விஷயங்கள் தமிழ் தாயை அவங்க அவமதித்து இருக்கிறார்கள். தமிழக அரசு நோக்கி பல்வேறு சதித்திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க. அப்ப எல்லாம் வாயை திறக்காத தாவேக அரசோ இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களோ இப்போ சட்டமன்றத்துக்கு வந்து நான் ஒரு தனி தீர்மானத்தை ஏற்றேன்னு சொல்றாங்களே, இந்த தீர்மானத்துக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. நீங்க இப்படி ஒரு தீர்மானத்தை ஏற்றுவதன் மூலியமாக எந்த ஒரு அழுத்தத்தை இல்லைன்னா ஆளுநருக்கோ ஒன்றிய அரசுக்கோ கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. அதனை ஒட்டி இப்ப பார்த்தோம்னா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க தமிழ் தாய் வார்த்தை போற்றி பாடுவோம்னு சொல்லி ஒரு நாள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போறோம். நீட்டுக்கு எதிராகவா? அப்ப நீங்க நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நேரடியாக உங்களோட கொள்கை எதிரி பிஜேபியை நீங்க எதிர்த்தே ஆகணும். அப்ப இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரீங்கன்னா பிஜேபி எதிர்க்க நீங்க தயாராகி விட்டீர்களா அப்படின்ற கேள்விக்கு தான் இது வந்து நிக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா காவிரி பிரச்சனை என்பது மிக முக்கியமான பிரச்சனை. மேகதாது அணை தொடர்பான விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம டீலிமிடேஷன் தொடர்பான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்கல்ல, அப்பவே பல்வேறு கேள்விகள் முன்னெடுத்து வச்சாங்க. இப்போ கரண்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் டீலிமிடேஷன் அப்படின்ற பில்லே பாஸ் பண்ணல. இந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடிய எந்த விதமான மும்முரமான நடவடிக்கையும் இதுவரை ஒன்றிய அரசு கையில் எடுக்கல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப எதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதாக இருந்தால் நீங்க இந்த மேகதாது அணை தொடர்பான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாமேன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. அதையும் தானே நாங்க டீலிமிடேஷனுக்கு தான் ஒரு கூட்டத்தை கூட்டுவோன்ற மாதிரி தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில நாங்களும் பிஜேபி எதிர்க்கிறோம், நாங்க பிஜேபி எதிர்த்துறோன்ற மாதிரி தான் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவசியம்லாம் தாவேக அரசுக்கு இருக்குதா அப்படின்றத தாண்டி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தாவேக அரசு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சிஜேபி கட்சியினர் இந்திய அளவில் ஃபேர் நீட்டுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்த போது அதே மாதிரியான போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலும் தொடர்ந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியோட மாணவர் அமைப்பான எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்பினர் பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க தொடுத்திருந்தாங்க. அவ்வளவு போராட்டங்கள் நடந்ததன் விளைவாக தான் மாணவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லியில எப்படி இளைஞர்கள் மட்டும் ஒன்று கூடி பாஜக அரசை அசைச்சு பார்த்தாங்களோ, ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானே அவரே பதவி விலக்கம் செய்ய வச்சாங்களோ, அதே மாதிரியான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது. ஏன்னா இங்க வந்து இளைஞர்களும் மாணவர்களும் தாவேக அரசுக்கு எதிராக வந்து திரள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற அச்சத்தின் காரணமாக எல்லாருமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க, நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோன்ற மாதிரி அவர்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் என்பது. தீர்மானத்தின் மூலியமாக இந்த தீர்மானத்துக்கு எந்த ஒரு அரசியல் பவரும் இல்லைன்னா ஒரு அரசியல் ரீதியான பலமும் இல்லை ஒன்றிய அரசுக்கு அழுத்தமும் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. ஒரு தீர்மானம் என்பது எதற்காகனா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரோட நிலைப்பாடு இதுதான் சொல்லி இங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே உறுப்பினர்களுக்குள்ளேயே வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த தீர்மானம் என்பது இருக்கும். அதை நீங்க ஒரு மசோதாவாக ஏற்றும் போதுதான் இதே அந்த விஷயம் இந்த அழுத்தம் உங்களோட கோரிக்கைகள் உங்களோட நிலைப்பாடு என்பது ஒன்றிய அரசு வரையும் போகும், ஆளுநரை தாண்டி போகும். இது நேரடியாக பிஜேபி கைக்கு போகுமே தவிர இப்படி ஒரு தீர்மானத்தை ஏற்றுவதன் வாயிலாக எந்த ஒரு அரசியல் ரீதியான பலனும் இருக்காதுன்றதுதான் அனைவரோட ஒரு கருத்தாகவே இருக்கு. அப்போ இவங்களாவது இந்த தீர்மானத்தை ஏற்றுறாங்களே, போன ஆட்சி காலத்துல யாராவது எதனா பண்ணாங்களா, இவர் ஏதோ ஒரு ஸ்டெப்பையாவது எடுக்கிறாரு அப்படின்ற புள்ளிக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த தீர்மானம் என்பது ஆல்ரெடி இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு இந்த நீட்டுக்கு எதிரான இந்த அரசு ரீதியான இந்த முயற்சிகள் இருக்குல்ல அது பல்வேறு கட்டங்களுக்கு வந்தாச்சு. இவங்க மறுபடியும் தீர்மானத்தில் நிற்கிறாங்க. அந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2017 காலகட்டத்திலேயே அதிமுக தரப்புலேருந்து 2 மசோதாக்கள் நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு இது ஆளுநரோட ஒப்புதலுக்கு போயிட்டு குடியரசுத் தலைவர் வரையுமே போச்சு. அப்புறம் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க நிராகரிச்சுட்டாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியே அதிமுக அரசு வெளியே கொண்டு வரல. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த அப்புறமா தான் இப்படி வந்து ஒரு மசோதாக்கள் போயிட்டு அது திருப்பி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 2021 இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நீட் கொண்டு வரதால மாணவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இது எவ்வளவு பிரச்சனை, தமிழ்நாடு
எதற்காக இதை எதிர்க்குதுன்னு சொல்லி ஒரு ஏ.கே. ராஜன், அதாவது நீதி அரசர் ஏ.கே. ராஜன் தலைமையிலான ஒரு கமிட்டி அமைத்து ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. ஸோ அதன்படி அந்த சட்டக்குழுவின் படி என்ன பண்றாங்கன்னா, நீட் விலக்க மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்தில் அவங்க நிறைவேற்றாங்க. இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு அவங்க மீண்டும் வந்து ஆளுநருக்கு அனுப்புறாங்க. இதுவரையுமே நீட் எங்களுக்கு பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை, இதுங்க தமிழ்நாட்டை பாதிக்கும், ஒட்டுமொத்தமாக மருத்துவ கனவுகளை உடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனா இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஆவணமாக மாற்றியதே திமுக அரசுல தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி அதாவது தீர்மானத்தை வந்து அவங்க கண்டுக்கல, தீர்மானத்துக்கு எந்த ஒரு அரசியல் பவரும் இல்லைன்றதை உணர்ந்து அடுத்த கட்டமாக இப்படி ஒரு நடவடிக்கையில கமிட்டி அமைச்சு போட்டாங்க. அந்த கமிட்டி கொடுத்த அந்த ஆவணங்களின் அடிப்படையில் மீண்டும் இதை வந்து ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநர் என்ன பண்றாருன்னா இதை வந்து நிராகரிச்சு மறுபடியும் அனுப்புறாரு. இப்போ திமுக அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சிட்டாருங்க, ஆளுநர் சொன்னதை நம்ம கேட்கணும், ஆளுநரோட நம்ம இணக்கமாக போகணும் அப்படிலாம் இல்லாம மீண்டும் ஆளுநர் திருப்பி அனுப்பினார்ல அந்த மனு, அதை மறுபடியுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சட்டமன்றத்தில் மீண்டும் ஒரு மசோதாவாக ஏற்றப்பட்டு அது மறுபடியும் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படுது. இப்போ குடியரசுத் தலைவர் வரையுமே அந்த மனு என்பது போயிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தொடர்ந்து இந்த மனுக்கள் கொடுக்கறது, மசோதாக்களை ஏற்றது, திரும்பி போறது, இந்த விஷயங்களுக்கு இடையில பல்வேறு விதமான அழுத்தங்களும் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு ஆளுநர் ஒரு தமிழக அரசால ஒரு மாநிலம் ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு மசோதாவை நிறைவேற்றி அவங்களுடைய ஒருமித்த கருத்தோடு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு மசோதாவை ஏற்றார் என்றால் ஆளுநர் வந்து இந்த மனு வரும்போது ஒரு வாட்டி மட்டும்தான் அவரால் நிராகரிக்க முடியும். மீண்டும் அதே மசோதாவை திரும்பி அவர்கிட்ட வரும்போது அவரால் நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆளுநர் இரண்டாவது முறை அதே மசோதா உங்ககிட்ட வரும்போது உங்களால் நிராகரிக்க முடியாது, அது தவறு, உங்களுக்கு வந்து அதிகாரமே கிடையாது, அரசு சட்டத்தில் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்ற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழக்குகளை தொடுத்து அழுத்தத்தை கொடுத்து ஒன்றிய அரசுக்கு ஒரு அச்சம், தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு இதுதான்ற மாதிரி ஒரு அச்சத்தை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ தாவேக அரசு என்ன செய்கிறார்கள் என்றால், 2017 அதிமுக அரசு என்ன பண்ணிச்சோ, பெயருக்குன்னா நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களே, அதே மாதிரி தான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இதுக்கு ஆளுநரோட ஒப்புதல் என்பது தேவையே இல்லை. ஆளுநருக்கு இந்த தீர்மானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் தானே இவ்வளோ விஷயங்கள், இப்போ ஒரு மசோதா ஏற்றி கொடுத்தா அது ஒன்றிய அரசு வரையும் போகணும், பாஜக வரையும் போகணும்னா அதுக்கு ஆளுநர் தான் உள்ள இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் போகணும்னா இந்த தீர்மானத்தின் வாயிலாக உங்களால் கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. அதனால தான் தொடர்ந்து எதிர்க்கட்சியினரும் இதே விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. ஒரு தீர்மானமாக ஏற்றீர்கள் என்றால், இப்போ தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராடினாங்க நீட்டுக்கு எதிராக, தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு வாரம் கிட்ட அவங்க பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வச்சாங்க. உங்களோட கொள்கை நிலைப்பாடு என்ன? நீட் வேணாம் அப்படின்றது தான் உங்களோட நிலைப்பாடு. உங்களோட கொள்கை எதிரி யாரு? பாஜக. உங்களோட கொள்கையும் அதுதான். உங்களோட தமிழக மாணவர்களும் உங்க கொள்கைக்கு இணங்கி உங்க கொள்கையை எதிர்த்து நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து அவங்க முன்னெடுக்கிறார்கள் என்றால் நீங்க போராடக்கூடிய மாணவர்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணும்? போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறை மாணவர்களை அத்துமீறி ஒரு வன்முறையாக அவங்க கையாண்டாங்களோ அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டு காவல்துறையும் போராடிய மாணவர்களை ஒடுக்குனாங்க. அப்ப அங்கேயே ஒரு கேள்வி என்பது வருது, உங்களோட நிலைப்பாடு என்பது நீட் வேணான்னா அதே சேம் கோரிக்கையை முன்னெடுத்து வச்சு தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடும் போது அவர்களை எதற்காக ஒடுக்குறீங்க? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களை ஒடுக்குவதன் மூலமாக நீங்க யாரை காப்பாற்ற பாக்குறீங்க? உங்க கொள்கை எதிரியை நோக்கி கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா எதற்காக நீங்க மாணவர்களை ஒடுக்குறீர்கள், யாரை காப்பாற்ற போகிறீர்கள்? ஒண்ணு நீங்க கேள்வி கேளுங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, அப்ப கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களை எதற்காக ஒடுக்குறீங்கன்றதுதான் அடுத்த கட்ட கேள்வியா இருந்துச்சு. இப்போ நீட்டு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது நானும் போராட மாட்டேன், போராடக்கூடிய மாணவர்களும் ஒடுக்குவேன்றதுதான் தாவேக அரசு ஆட்சி அமைத்து அவன் நடவடிக்கைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதையும் தாண்டி என்னன்னா, ராஜ்மோகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே நீட்டுக்கு எதிராக தனது கருத்துக்களை தெரிவித்து வந்தாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான நலனுக்காக யோசிச்சவரை எங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறாரு. இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் நின்று எப்படி பேசியிருக்காருன்னா, நீட்டு மட்டும் தான் படிப்பா, ஏன் டாக்டர் மட்டும் தான் ஆகணுமா, வேற படிப்பே இல்லையான்ற மாதிரி பேசியிருந்தாரு. இவர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு இந்த தீர்மானத்தை வாசிச்சார்ல அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள், இவருமே நேற்றைய பிரஸ் மீட்டப்ல சொல்லியிருக்காரு, எங்களோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்ல டாக்டர் மட்டும் தான் படிப்பா, வேற படிப்பு படிங்கன்னு சொல்லியிருந்தார்ல, அதுதாங்க ரொம்ப கரெக்ட்ன்ற மாதிரி மறுபடியும் இவரே பேசிட்டு அடுத்த நாள் சட்டமன்றத்துக்குள்ள வந்து என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க நீட்டு நாங்க படிச்சவனங்க, எங்களை தமிழ்நாட்டு மாணவர்களுக்குலாம் வந்து இது கனவை உடைக்கக்கூடிய விஷயமா இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து பேசுறாரு. இதே விஷயத்த நேத்து பிரஸ் மீட் சொல்லியிருந்தார்ல, டாக்டர் பட்ட தான் படிப்பார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, அது ரொம்ப சரியானதுன்னு சொல்றாருல, அதை வந்து சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டியதானே? அப்படி சொன்னீங்கன்னா எதிர்கட்சி தரப்புல இருந்து
வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஒரு பெரிய அமளியே நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது பாஜகவோட நிலைப்பாடு. ஏன்னா நான் வடக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எங்களோட மாணவர்கள் எல்லாருமே ஹிந்தி பெல்ட் எல்லாருமே டாக்டர் ஆகலாம். இங்கே தென் மாநிலங்களில் யாருமே டாக்டர் ஆகக்கூடாதுன்றது தான் அவங்களோட நிலைப்பாடாகவே இருக்கு. உங்களால் நான் நீட்டு வச்சு தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னோட அளவுக்கு இந்த ஹிந்தியெல்லாம் படித்து எங்களோட சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள்லாம் படித்து உங்கள் ஸ்டேட் போர்டை தாண்டி படித்து டாக்டர் ஆக முடியும்னா நீங்கள் ஆயிக்கோங்க, இல்லைன்னா வேற எவ்வளோ வேலைகள் இருக்குது அதை போய் பாருங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். இந்த உயர் படிப்பெல்லாம் நீங்கள் எதுக்கு ஆகணுன்ற மாதிரி தான் பாஜக நிலைப்பாடு இருக்குது. கிட்டத்தட்ட இவங்களும் அதே தான் பேசுகிறாங்க. இப்போ நிர்மல்குமார் ஒரு இடத்துக்கு மேலே அவர் சொல்லிட்டாரு, எலக்ட்ரிஷியனில் வேலை இருக்கே, பிளம்பர் வேலை இருக்கே, அதெல்லாம் படிங்கன்னு சொல்கிறார். யார் என்ன படிக்கணுன்றத முடிவு பண்ண வேண்டிய அந்த உரிமை என்பது அரசுக்கு கிடையாது. அது தனிநபர். யாருமே யாரையும் பற்றி கேள்வி கேட்க முடியாது, ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாது, கம்பல் பண்ண முடியாது. நான் என்ன ஆகணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவை நான் கண்டு நான் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒன்றிய அரசு நீட் தேர்வின் வாயிலாக ஒரு சதித்திட்டத்தை எங்களை முடக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னா எங்களோட ரெப்ரசென்டா இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இதற்கான ஃபுல் இதுவே அவர் எடுக்கணும். ஆனால் அவர் எதுவுமே எடுக்க மாட்டாருன்றது தான் இப்போ எல்லாரோட கேள்வியா இருக்கு. இப்போ இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். ராஜ்மோகன் சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிரானவர் தான். சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ அவர் அரசியல் காரணங்களுக்காக பேசுறாரு என்றால் இதுக்கு முன்னாடியே அவரோட நிலைப்படம் அதுதான் சொல்றாருல. அவர் மேலேயே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஒரு முதலமைச்சராக இப்போ இருக்கிறத தாண்டி அப்பவே பார்த்தோம்னா நீட் கோச்சிங் சென்டருக்கு அவர் ஃபண்டு கொடுத்துருக்காரு, கடனாக கொடுத்துருக்காரு, ஏதோ ஒன்று. ஸோ அவர் பார்ட்னராக இருக்குன்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது இருக்கு. அப்போ ஒரு நிலைப்பாடு என்பது நான் நீட் எதிர்க்கிறேன்றது ஒரு பேச்சுக்காக மட்டும் இல்லாமல் உங்க செயலில் இருக்கணும். இவங்க எஸ்ஐஆருக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வச்சாங்களே, யாரோ எங்களோட உரிமையை பறிப்பது யாரோன்ற மாதிரி, அது யாருன்னு சொல்லுங்க. அப்போ ஒன்றிய அரசை எதிர்த்தாலுமே நேரடியாக பிஜேபின்னு சொல்லி அவங்க எதிர்க்க தயங்கக்கூடிய ஒரு அரசாக தான் இவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தீர்மானத்தை வாசிக்கும் போதும் இப்படி ஒரு தேர்வை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்காங்க, பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்காங்க, அவங்கள நாங்க எந்த ஒரு அச்சமும் இல்லாம எதிர்கொள்ள தயாராக இருக்குன்ற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் தன்னுடைய அந்த அறிக்கையில பதிவு பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடியும் சரி தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலில் பாட வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தின் போதும் தீர்மானம் வாசிக்கும் போது முதலமைச்சர் விஜய் அவர்களே ஒன்றிய அரசு பாஜக அரசு இப்ப ஆளுநரே பாத்தீங்கன்னா பல்வேறு வழிகளில் தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்க பாக்குறாங்க. அதுவும் கொஞ்ச நாள் முன்னாடி மனோன்மணியாரோட யூனிவர்சிட்டியில இதே மாதிரி தான் பண்ணாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த இவரும் சொல்ல மாட்டாரு. இப்ப இந்த தீர்மானத்தை எதற்காக கொண்டு வரும் அப்படின்ட்டு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேச மாட்டாரு. எதிர்கட்சி தரப்புல இருந்து யாரோ ஒருத்தர் எழுந்து நின்று இப்படி இந்த மனோன்மணியா யூனிவர்சிட்டியில பண்ணாரு ஆளுநர், அவரை கண்டிச்சு ஏதாவது பேசுங்க, நீங்க பேச மாட்டீங்க, நாங்களாவது பேசுறோம் சொல்லி எதிர்கட்சியினர் எழுந்தா அதையும் சபாநாயகர் அப்பவே ஸ்டாப் பண்றாரு. அதெல்லாம் பேசாதீங்க, இப்போ இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லையான்ற மாதிரி சபாநாயகரும் இருக்கிறாரு. அப்போ இந்த அரசை பொறுத்த வரையுமே ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதுல நீங்க யாருக்கு எதிராக இந்த தீர்மானத்தை கொண்டு வரீங்க, இதன் மூலியமாக என்ன சொல்ல வரீங்கன்றத பயப்படாம சொல்லவே இந்த அரசு என்பது அச்சப்படுகிறார்கள். அப்ப நாங்க எதிர்க்கவும் மாட்டோம், ஆனா அதே சமயம் நம்ம எதிர்ப்பவர்களாக இருக்கணும்னு சொல்லி தான் ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணுவதற்காக தான் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அரசியல் பவர் எதுவுமே இதனால இல்ல, எந்த ஒரு அரசியல் ரீதியான அழுத்தத்தையும் நம்ம ஒன்றிய அரசுக்கு கொடுக்க முடியாது. இப்படி தீர்மானங்கள் இருக்கு. சரி, இப்பதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எடுத்தாப்புலாம் எங்களால் அவ்வளவு எதிர்க்க முடியாது, இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, இது அனைவருக்கும் புரியும் அப்படின்ற கட்டத்துக்கு இது வந்து நின்றுச்சுன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை இப்ப சம்பந்தமே இல்லாம டீலிமிட்டேஷன் கூட்டுறீங்களே, ஏன் நீட்டுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இப்ப இந்த கூட்டத்துக்கு திமுக வரலன்னு வச்சுக்கோங்களேன், இதையே நீங்க திமுகக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் பலமாக பயன்படுத்தலாமே. தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக நாங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், திமுக உள்ள வரல பாருங்க, டீலிமிட்டேஷனுக்கு உள்ள வர பாருங்கன்ற மாதிரி நீங்க இது ஒரு பெரிய அரசியல் பலமாக உங்களுக்கு மாத்தலாம். உங்களுடைய அஜெண்டாவான திமுக அரசு இல்லாம போறது, உங்க தீய சக்தி இல்லாம போறதுக்கும் இது ஒரு இன்னொரு பாயிண்டாக அமையும். அப்ப எதற்காக இந்த நீட்டுக்கு எதிராக நீங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க? அடுத்த கட்ட கேள்வி. சரி, உங்களுடைய ஈகோ என்பது தடுக்குது, அனைத்து கட்சி கூட்டம்ல எங்களால கூட்ட முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் இப்ப 2-3-4 மாநிலங்கள் கிட்ட அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு 4 மாநிலத்தோட முதலமைச்சரை நீங்க ஒன்று கூட்டுங்க. இங்க தென் மாநிலங்கள இத்தனை மாநிலங்களோட முதலமைச்சர், இத்தனை மாநிலங்கள் நீட்டுக்கு எதிராக இருக்குன்ற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுங்க, டெல்லியில வச்சு கூட்டுங்க. ஏதோ ஒரு வகையில நீங்க ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாமே. அப்போ தாவேக அரசை பொறுத்தவரையுமே ஒரு தீர்மானங்கள் கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்பது எங்களை யாரும் கேள்வி கேட்டுடக்கூடாது. நாளைக்கே ஒருத்தர் முன் வந்து நீங்க நீட்டுக்காக என்னங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு தாவேக அரசை பார்த்து கேள்வி கேட்டா அவங்களால
இவங்களால என்ன சொல்ல முடியும்? போராடிய மாணவர்களை அங்கே ஒடுக்கணும், டாக்டர் மட்டும் தான் படிப்பா, வேற படிப்பெல்லாம் நீங்கள் படிங்கன்னு சொல்லி நாங்கள் பேசணும். இதை தாண்டி தாவேக அரசால் எதுவுமே சொல்ல முடியாது. அதன் காரணமாக தான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ தாவேக அரசை ஃபாலோ பண்ணக்கூடிய தாவேக தொண்டர்களுக்கு இது எப்படி இருக்கணும்னா, தீர்மானமே கொண்டு வந்துட்டாரு பாருங்க நீட்டுக்கு எதிராக. இதுவரையுமே திமுக அரசு யாருமே எதுவுமே பண்ணலையே, இவர் சட்டமன்றத்தில் வச்சு பேசிக்காருன்ற மாதிரி அவங்க ஹைப் ஏத்துறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்கு. லாஸ்டா இறுதியா ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த நீட் கோச்சிங் சென்டர்கள், இந்த நீட் என்பது மாணவர்களுக்கு மட்டும் பாதிப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு திறனே இல்லை, ஒரு நீட்டு கூடமா பாஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இங்க வந்து தமிழ்நாட்டில் நீட் கோச்சிங் சென்டர் அதிகரித்து விட்டு எங்க கோச்சிங் சென்டருக்கு வந்து படிங்க, உங்களாலையும் பாஸ் ஆக முடியுன்ற மாதிரி இந்த நீட்டின் மூலியமாக இந்த கோச்சிங் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாருமே அதிகமான ஒரு வருமானத்தை பார்த்துட்டு வராங்க. இப்போ உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் சராசரியாக எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு 8ஆம் வகுப்புல இருந்தே ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர் நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஒரு பணக்கார குடும்பமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், 8வது படிக்கிறதுல இருந்தே அந்த பையனை நீட் எக்ஸாமுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நீட் கோச்சிங் சென்டருக்கு அனுப்புவாங்க. அப்போ அதே வகுப்பறையில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவர் இருக்கும்போது, இன்னும் இவன் 8வதுலேருந்தே நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறானே, நான் எப்போ +2 முடிச்சுட்டு என்னால் எப்படி இந்த நீட்டுக்காக படிக்க முடியும்? அப்போ ஓகே, எனக்கு இந்த சயின்ஸ் குரூப்லாம் செட் ஆகாது போல், நான் காமர்ஸ் குரூப்புக்கு போயிடுறேன்ற மாதிரி நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களே சயின்ஸ் குரூப் எடுக்காமல் போயிடுறாங்க. இப்போ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது நீட் தேர்வு, ஒன்றிய அரசு இதெல்லாமே தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களிடையே நீட் என்பது என்னால் வந்து தேர்ச்சி பெற முடியாத ஒரு எக்ஸாம், நீட் கோச்சிங் சென்டர் போனால் மட்டும்தான் நம்மளால் பாஸ் ஆக முடியுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய நீட் கோச்சிங் சென்டரும் நீட்டில் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்ங்க, நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு மட்டும் வாங்க உங்களை ஜெயிக்க வச்சிருன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விளம்பரத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நீட் எக்ஸாம் மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நீட் தேர்வு பயிற்சி மையங்களும் இங்கே பிரச்சனமாக இருக்கு. எப்போது இதற்கான தீர்வு என்பது வரப்போகுது? இப்போ தாவேக ஆட்சி காலமே இன்னும் 5 ஆண்டுகள் இருக்க போது. இதே மாதிரி தீர்மானங்களை மட்டும் இயற்றி விட்டு இந்த தாவேக அரசு ஆட்சியை வந்து ஓட்ட போறாங்களா, எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த தீர்மானத்தை ஏற்றுவது குறித்து உங்களோட கருத்து என்ன நம்ம பதிவில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.